ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் வேற லெவலில் ஒரு அப்டேட் வந்திருக்குது. யார் யார் நாமினேட் ஆகிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. வேற லெவல் நாமினேஷன், பயங்கர டைட்டான நாமினேஷன். 3 பேர் தான் நாமினேட் ஆகிருக்காங்க. வெறும் 3 பேர் தான் நாமினேட் ஆகிருக்காங்க. வேற லெவலில் இருக்குது இந்த வீக். என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம பார்க்கலாம் யார் யார் நாமினேட் ஆகிருக்கா, என்னென்ன ரீசனுக்காக நாமினேட் ஆகிருக்கா, என்ன செய்கை யார் செஞ்சுருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்மால் ஹவுஸ் பிக் ஹவுஸ் பிரித்தாங்க. ஆனால் ஸ்மால் ஹவுஸ் பிக் ஹவுஸ் தனித்தனி ஓட்டு கிடையவே கிடையாது. மொத்தமாக தான் எல்லாருமே உட்கார வச்சு ஓட் போட வச்சுருக்காங்க. மொத்தமாக தான் நாமினேஷன் நடந்திருக்கு. அங்கேருந்து இங்கேருந்து அங்கே அப்படின்ற மாதிரி கிடையாது. மொத்தமாக எல்லாருமே உட்கார வச்சு நாமினேட் பண்ண வச்சுருக்காங்க. ஒருத்தர் போய் நாமினேஷன் ப்ராசஸில் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எல்லாருமே வெயிட் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணோடனே பிக் பாஸ் முடிவுகள் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ரீசன் சொன்னார். ஃபஸ்ட்டு ரீசன் என்ன சொன்னார் அப்படின்னா, அவங்களோட கேம் அவங்க மறந்துட்டு வேற ஒருத்தவங்களுக்காக கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நான் அவங்கள நாமினேட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ரீசன் சொன்னாங்க. செகண்ட் ரீசன், இவங்க சுத்தமாக கேப்பபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். ரவீனா கேப்பபிள் இல்லை இந்த கேமுக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃபேவரட்டிசம் கேம் எல்லா கேமையுமே கெடுக்குது அப்படின்னு இன்னொரு ரீசன் சொல்லி ரவீனாவை ஃபஸ்ட்டு நாமினேஷன், 1 ஓட்டு 2 ஓட்டு கிடையாது, மொத்தம் 5 ஓட்டு, மொத்தமாகவே 20 ஓட்டு கணக்கு வருது. அந்த 20 ஓட்டு கணக்கில் 5 ஓட்டு ரவீனா வாங்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு ரவீனா நாமினேட் ஆகிட்டாங்க. அவங்க நாமினேட் ஆனதுக்கு முக்கிய காரணம் இவங்க ஃபேவரட்டிசம் போன வாரம் பண்ணது தான். ஸோ அதுக்கு வேறு எந்த ஒரு காரணமுமே கிடையாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ரீசன். செகண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நிக்நேம் வச்சு ஒரு அசிங்கப்படுத்தினது கூட, நிக்நேம் வச்சு ஒரு அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் கூட இவருக்காக இவர் நிற்கலை, இவரோட கேமை இவர் விளையாடணும்னு நினைக்கல, இவருக்காக இவரே சப்போர்ட் பண்ணலன்னா வேறு யார் சப்போர்ட் பண்ணுவா? இப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்கவே வேண்டாம், இப்படி ஒருத்தர் கேமில் இருக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி அடுத்தது ஒரு ரீசன். இது ஒரு ரீசன். அடுத்த ஒரு ரீசன் என்ன ரீசன்னா, இவரோட கேமை இவர் தனியாக விளையாட மாட்டுறாரு. இவரோட கேமை இவர் ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டரோட தான் விளையாடுறாரு. இவருக்குன்னு ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டர் இல்லாமல் போச்சு அப்படின்னா இவர் கேம்லேயே இருக்க மாட்டார், இவர் கேமை விட்டு போயிடுவார். ஸோ அதனால இவர் ஒர்த் இல்லை அப்படின்னு விக்ரம்க நாமினேட் பண்ணியிருக்காங்க. விக்ரம்க்கு 4 ஓட்டு, 9 ஓட்டு இதில் போயிடுச்சா, மொத்தம் 22 ஓட்டு, மொத்தம் 22 ஓட்டு. அந்த 22 ஓட்டில் இப்படியே 9 ஓட்டு போயிடுச்சு. மீதி இருக்கிறது 13 ஓட்டு தான். அடுத்த ரீசன் சொல்லி யாரை நாமினேட் பண்ணுறாரு அப்படின்னா, ரீசன் சொல்கிறாரு, இந்த மாதிரி இவங்க ஸ்டாம்பிங் பண்ணுறாங்க. நான் இப்படி தான் சொல்லி எப்போ பார்த்தாலும் ஸ்டாம்பிங் பண்ணுறாங்க. என்னை எப்போவுமே கார்னர் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் என்ன பண்ணாலும் எப்படி நடந்துக்கிட்டாலும் நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி என்னை நாமினேட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு ரீசனு. ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா, புரிஞ்சுக்க மாட்றாங்க, எது சொன்னாலுமே புரிஞ்சிக்கவே மாட்றாங்க அப்படின்னு சொல்லி 3 ஓட்டில், அதாவது 3 ஓட்டில் யார் நாமினேட் ஆகிருக்காங்கன்னா விசித்ரா நாமினேட் ஆகிருக்காங்க. எத்தனை ஓட்டு போச்சு? 9 ஒரு 3 11 ஓட்டு போயிடுச்சு. மீதி இருக்கிற ஓட்டு எல்லாமே அப்படியே சதிஞ்சிருச்சு, பறந்துருச்சு. ஆளுக்கு அப்படி ஒரு ஓட்டு அப்படின்னு போயிடுச்சு எல்லாமே. ஆக மொத்தத்தில் 3 பேர் தாங்க நாமினேட் ஆகிருக்காங்க. 3 பேர் பயங்கர டைட்டான காம்படிஷன். யார் வெளியில் போகிறா அப்படின்ட்டு இந்த 3 பேர் போகிறதுக்குமே வாய்ப்பு பயங்கரமாக இருக்குது. விசித்ரா, ரவீனா, விக்ரம், இவங்க 3 பேரில் யார் போக போகிறா அப்படின்றது தெரியல. இதில் என்ன கொடுமைன்னா, மாயா பூர்ணிமா தப்பிச்சிட்டாங்க. ஓட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு. மாயா பூர்ணிமா தப்பிச்சிட்டாங்க டோட்டலாக. நிக்சன் தப்பிச்சிட்டாரு. ஆக மொத்தம் இத்தனை பேர் புள்ளி கேங்கில் சுத்தமாக தப்பிச்சிட்டாங்க. ஆடு, ஒரே ஆடு, விக்ரம் ஆடு மட்டும் மாட்டுச்சு. அகெயின் எல்லாரும் சொல்கிற மாதிரி விக்ரம் ஒரு லூசுத்தனமான ஒரு வேலையை இன்னைக்கு பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்காக அவர் நிற்காமல் இவங்களை நம்பி இன்னைக்கு இந்த கேங்லேருந்து, இந்த புள்ளி கேங்லேருந்து இன்னொருத்தர் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அது விக்ரம் தான், அது வேறு யாரும் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 3 பேரில் யார் இந்த வாரம் வெளியில் போவான்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் புள்ளி கேங்கில் யாருமே மாட்டாமல் தப்பிச்சிட்டாங்களே, அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பிளான் தானே விக்ரம் அமைச்சது அப்படின்றதெல்லாம் சொல்லுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட்டை தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.